ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கும் பொள்ளாச்சிக்கும் விற்பனைக்காகவும் இறைச்சிக்காகவும் மாடுகளை ஏற்றி வந்த லாரிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிய காவல்துறையினர். உரிய ஆவணங்கள் இருந்தும் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என மாட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த சைனகுண்டா சோதனை சாவடியில் நேற்று இரவு முதல் ஆந்திராவிலிருந்து குடியாத்தம் வழியாக பொள்ளாச்சிக்கு மற்றும் கேரளாவிற்கு விற்பனைக்காகவும் இறைச்சிக்காகவும் லாரிகள் மூலமாகவும் மினி லாரிகள் மூலமாகவும் மாடுகளை ஏற்றி வந்தபோது குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா காவல்துறை சோதனையில் வாகனங்களை நிறுத்தி உரிய ஆவணங்களின்றி தமிழக எல்லை வழியாக செல்லும்படி கூறி அனைத்தும் சுமார் 50 லாரிகளை திருப்பி அனுப்பினர். இதனால் பலமனேரியிலிருந்து சைனகுண்டா வரை உள்ள மலைப்பாதையில் அங்கங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த மாட்டு வியாபாரி சங்கத்தினர் சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினரிடம் உரிய ஆவணங்கள் இருந்தும் ஏன் லாரிகளை அனுமதிக்கவில்லை என கேட்டனர். அது மட்டுமின்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட மாடுகளை சோதனை சாவடி அருகே உள்ள தனியார் நிலத்தில் இறக்கி மேய்ச்சலுக்காக விட்டிருந்தன. மாட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் மலைப்பாதை சோதனை சாவடி அருகே மாட்டிற்கு உணவு மற்றும் தண்ணீர் இன்றி அவதிப்பட்டு வருவதாகவும் மாட்டிற்கு உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டால் தாங்கள்தான் பொறுப்பு எனவும் அவர்களிடம் பேசி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து பொள்ளாச்சி மற்றும் கேரளாவிற்கு மாடுகளை ஏற்றி வந்த லாரிகளை நிறுத்தி திருப்பி அனுப்பிய சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. குடியாத்தத்திலிருந்து எம். முன்னா.